அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் பயிற்சி 3.1இல் 11வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 11 a² - b² சமம் a + b × a - b எனும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வரும் இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்துக. ஒரு 4 இயற்கணித கோவைகள் கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கில் z² - 16, இரண்டாவது கணக்கில் 9 - 4y², மூன்றாவது கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் இயற்கணித கோவை 25a² - 49b², நான்காவது கணக்கில் x⁴ - y⁴. கணக்கில் பின்வரும் இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கணித கோவையை காரணிப்படுத்துகன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு இயற்கணித கோவையை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கோவைகளின் பெருக்கற்பலனாக எழுதுவது தான் காரணிப்படுத்துதல். இப்போ a² இருக்குது, a பெருக்கல் a அப்படின்னு எழுதணும்னா a² காரணிகள் a மற்றும் a அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3x² அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. இதனுடைய காரணிகளாக 3 பெருக்கல் x அப்படிங்கிறத சொல்லலாம். ஆகவே ஒரு உறுப்பு அல்லது ஒரு கோவையை 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட கோவைகள் அல்லது உறுப்புகளின் பெருக்கற்பலனாக எழுதுவது தான் காரணிப்படுத்துதல். கணக்கில் கொடுக்கப்பட்ட இந்த 4 இயற்கணித கோவைகளையும் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் காரணிப்படுத்த போகிறோம். இந்த முற்றொருமையில் எது கோவை எது 2 கோவைன்னு பார்க்கலாம். a² - b² = a + b × a - b. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கோவைகள் இந்த வடிவத்தில் இருக்கும். அவற்றை 2 கோவைகளின் பெருக்கற்பலனாக எழுதணும். அதுதான் காரணிப்படுத்துதல். கணக்கில் கொடுக்கப்பட்டவை எல்லாமே a² - b² வடிவத்தில் தான் இருக்கும். நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா a உடைய வேல்யூ என்ன, b உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணனா ஆன்சர் கிடைச்சிரும். முதல் கோவையை காரணிப்படுத்திடலாம். முதல்ல கேள்வி எடுத்து எழுதிக்கணும். z² - 16 முற்றொருமையை எடுத்து எழுதிக்கலாம். a² - b² = a + b × a - b. கணக்கானது a² - b² வடிவத்தில் தான் இருக்கும். a zன்னு சொல்லிடலாம். b² இருக்கிற பிளேஸில் இங்கே 16 இருக்குது. 16 என்பது ஒரு வர்க்க எண். வர்க்க எண்கள் முதல்ல நமக்கு தெரியணும். 1² = 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16. 4 வர்க்கம்னா 4 பெருக்கல் 4 16, 5 வர்க்கம்னா 5 பெருக்கல் 5 25, அதுபோல் 6 வர்க்கம் 36, 7² = 49, 8² = 64, 9² = 81, 10² = 100. இந்த பக்கம் இருக்கிற எண்கள் எல்லாமே வர்க்க எண்கள். நமக்கு கணக்குலையும் கண்டிப்பாக வர்க்க எண்கள் தான் இருக்கும். அதுபோல் 16 என்பது வர்க்க எண். இந்த 16ஐ 4² அப்படின்னு எழுதலாம். கணக்கையே நம்ம மாற்றி இந்த ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். z² - 16 என்பதை 4² எழுதுகிறோம். ஏன்னா நமக்கு கணக்கில் முற்றொருமை பாருங்கள், a² - b² தான் இருக்குது. இப்போ z² - 4². அப்போ ஈஸியாக a அப்படிங்கிறது z அப்படின்னும் b இருக்கிற இடத்துல 4 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். a எங்கெங்கே இருக்கோ இந்த முற்றொருமையில் z அப்படின்னு பிரதியிடணும். இந்த முற்றொருமையில் b இருக்கிற இடத்துலலாம் 4 அப்படின்னு பிரதியிடணும். a இருக்கிற இடத்துல z போடுங்க, z² - b இருக்கிற இடத்துல 4 போடுங்க, 4² - a + b. இப்போ z + 4 × z - 4. கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு கோவையை 2 கோவைகளின் பெருக்கற்பலனாக எழுதிட்டோம். ஆகவே இதனுடைய காரணிகள் z + 4 மற்றும் z - 4. அடுத்தது இரண்டாவது கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். 9 - 4y². இந்த கணக்கையும் நம்ம மாற்றணும். 9 என்பது வர்க்க எண், அது 3² சமம். ஸோ 3² - 4, 4 என்பதை 2² எழுதலாம், y². இதை மீண்டும் எப்படி சுருக்கலாம்னா 3² ஒரே உறுப்புலையே 2² இருக்குது. அப்போ மொத்தமாக ஹோல்² போட்டுக்கலாம். -2y² அப்படின்னு தான் போடணும்.
இப்போ அந்த முற்றொருமை எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த வடிவத்தில் எழுதும்போது தான் ஏவுடைய மதிப்பையும் பியோடைய மதிப்பையும் கண்டுபிடிக்க முடியும். ஏ ஸ்கொயர் இங்கே 3 ஸ்கொயர், அப்போ ஏக்கு பதிலாக 3 இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். முற்றொருமையில் பி ஸ்கொயர் இங்கே 2y ஹோல் ஸ்கொயர். இப்போ பி இருக்கிற இடத்துல 2y இருக்குது. நீங்கள் நேரடியாக 4y அப்படின்னு பிரதியிடக்கூடாது, ஏன்னா ஒய்க்கு மட்டும்தான் ஸ்கொயர், 4க்கு ஸ்கொயர் கிடையாது. ஸோ பி ஸ்கொயர் அப்படின்னா மொத்த உறுப்புக்கும் ஹோல் ஸ்கொயராக இருக்கணும். 4 2 ஸ்கொயர்னு எழுதி இப்போ 2y ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல மாணவர்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த முற்றொருமையில் ஏக்கு பதிலாக 3 அப்படின்னும் பிக்கு பதிலாக 2y அப்படின்னும் பிரதியிடலாம். 3 ஸ்கொயர் மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏ அப்படிங்கிறது 3, பிங்கிறது 2y இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ 3 மைனஸ் 2y. ஆகவே 3 ஸ்கொயருங்கிறது 9 மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயருங்கிறது 4y ஸ்கொயர். இதுதான் கணக்கு. 9 மைனஸ் 4y ஸ்கொயரின் காரணிகள் 3 ப்ளஸ் 2y மற்றும் 3 மைனஸ் 2y ஆகும். அடுத்தது மூன்றாவது கணக்கு. 25a ஸ்கொயர் மைனஸ் 49b ஸ்கொயர். இதையும் நம்ம முற்றொருமையின் வடிவத்துக்கு மாற்றணும். 25 என்பது 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 5 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 49b ஸ்கொயர். 49 என்பதும் ஒரு வர்க்க எண் தான், 7 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 7 ஸ்கொயர் பி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஒரு உறுப்பில் 2க்கும் ஸ்கொயர் இருந்ததுன்னா மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிக்க முடியும். 5a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படிங்கிறத 7b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதலாம். இந்த முற்றொருமையின் இடது பக்கத்தில் இருக்கிற வடிவத்தில் இருக்குது கணக்கு. நம்ம வலது புறத்துக்கு மாற்றணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கணக்கில் 5a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 7b ஹோல் ஸ்கொயர் ஈஸியாக சொல்லலாம். ஏ ஈக்குவல் டு 5a, பி ஈக்குவல் டு இந்த கணக்கில் 7b. இப்போ இந்த இரண்டு மதிப்புகளையும் முற்றொருமையில் பிரதியிட்டுக்கலாம். 5a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ 7b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ 5a ப்ளஸ் 7b ஏ மைனஸ் பி. 5a மைனஸ் 7b. ரொம்ப சிம்பிள் தான். கொடுக்கப்பட்டிருக்கும் இயற்கணித கோவையை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்துக்கு மாற்றணும். அப்படி மாற்றினதுக்கப்புறம் தான் ஏவோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த முற்றொருமையில் பிரதியிடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 5a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25a ஸ்கொயர் மைனஸ் 7b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49b ஸ்கொயர் கணக்கில் இருக்கிறது வந்துடும். இதனுடைய காரணிகள் இதுதான் ஆன்சர். 5a ப்ளஸ் 7b மற்றும் 5a மைனஸ் 7b ஆகும். கடைசியாக நான்காவது கணக்கு. எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் நமக்கு முற்றொருமையில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு தான் இருக்குது. ஆனால் இங்கே அடுக்கில் 4ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றிக்கணும். எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறத எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். மைனஸ் ஒய் பவர் 4 என்பதை ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏவின் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் கமா பியின் மதிப்பு ஒய் ஸ்கொயர். இந்த முற்றொருமையில் ஏ எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் பிரதியிடணும், பி இருக்கிற இடத்துலலாம் ஒய் ஸ்கொயர்னு பிரதியிடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம், இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் தான், ஆனால் கணக்கில் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது நேரடியாக முற்றொருமையின் வடிவத்தில் இருக்கிறதுனால இதனுடைய ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு பிரித்து எழுதலாம் இதை மட்டும். ஆகவே எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4இன் காரணிகள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கமா
எக்ஸ் ப்ளஸ் ஒய் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆகும். இவ்வளோ தான் ஆன்சர். இந்த கணக்கில் இயற்கணித கோவைகள் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட முற்றுரிமை கொடுத்துட்டு இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி தான் காரணிப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்த கணக்கில் கோவைகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கோவையானது எந்த முற்றுரிமையின் வடிவத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காரணிப்படுத்த முடியும். பயிற்சி 3.1 12வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.